நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 168 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய கோவிலுக்குள்ள இருக்கோம். அப்ப மகாத்வாரத்தை கடந்து உள்ளே வந்தோம். கிருஷ்ணதேவராயருடைய சிலையை பார்த்தோம். கிருஷ்ணதேவராயர் நன்னா கம்பீரமா கையை குவிச்சுண்டு பக்கத்தில் 2 மனைவிமார்களோடு நின்றுருக்கார். அவர் ஏன் அங்கே வந்தார், அவரை பற்றின சரித்திரங்கள் என்ன, அவர் கனவுல எப்படி பெருமாள் வந்து ஆமுக்தமால்யதா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அவர் திருமலையப்பனுக்கு செஞ்ச கைங்கரியங்கள் என்னென்ன, எவ்வளோ ஆபரணங்கள் கொடுத்துருக்கார், எப்படி விமானத்தை தங்கம் பண்ணார், கனகாபிஷேகம் பண்ணார் பெருமாளுக்கு, எல்லாவற்றையும் நேற்றைக்கு அனுபவித்தோம். இன்னைக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் நகர போகிறோம். இதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தேன்னா ஒரு இன்னொரு ராஜாவோட சிலை இருக்கும். அவர் தான் வெங்கடபதி ராயர்னு. அவரும் ஒரு பெரிய ராஜா, சந்திரகிரி கோட்டையிலிருந்து ஆண்டு வந்தார். அவர் திருமலையப்பனுக்கு செஞ்ச கைங்கரியங்கள் கணக்கில் அடங்காதது, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார். வெங்கடபதி ராயருடைய கல்வெட்டுகள்னு சொல்லி பல கிடைக்கிறது இன்றைக்கு. திருமலையில் வந்து அவள் அதை எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி போட்டிருக்கா. அது ஒரு பெரிய நல்ல விஷயம். எல்லா கல்வெட்டுகளையும் ஒரு பிடிஎஃப் மாதிரி போட்டு அதோடைய விளக்கம்லாம் போட்டிருக்கா. அந்த ராஜாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 எபிசோட் ஆகும். வெங்கடபதி ராயர் திருமலைக்கு என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணியிருக்காருன்னு இழைச்சிருக்கார். பெருமாளை போட்டு பில்டிங் கட்டுறதுலேருந்து ரோடு போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்கார். ஆனால் அதெல்லாம் ரொம்ப வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்மளுடைய மெயின் டாபிக் அது கிடையாது. நம்ம கோவிலை பற்றி நம்ம விஸ்தாரமாக பார்க்கணும். இப்படி ராஜாவை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா போயிட்டே இருக்கும். அது தோண்டத்தோட வந்துட்டே இருக்கும். எனவே அந்த ராஜாவும் பல கைங்கரியங்களை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற செய்தியை மட்டும் தெரிஞ்சுட்டு மேலும் நகருவோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் போனால் இடது பக்கம் ஒரு மண்டபம் வரும், வலது பக்கம் வேறொரு மண்டபம் வரும். நம்ம அப்படியே கிடு 2 பக்கமும் பார்த்துட்டே போகணும். நம்ம திருமலைக்குள்ளே போகிறதுங்கிறது ஜெட்டு வேகத்தில் போகிறோம். கோவிந்தா கோவா வாசலில் சொல்கிறோம், வின் நடுவில் சொல்கிறோம், இந்தா அப்படிங்கிறத கடைசியில் பெருமாள்கிட்ட சொல்லுவோம். அந்த வேகத்தெலாம் நம்ம திருமலை கோவிலுக்குள்ளேயே ஓடின்னு இருக்கோம். நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே அவள் ஜெரிகண்டி அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பிச்சி விட்ருவா. அந்த வேகத்துக்குள்ள நம்ம எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோத்தையும் பார்த்துட்டே போகணும். நம்ம கண்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கணும். இப்போ நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் ஒரு ஆச்சரியமான மண்டபம் இருக்கு. முதல்ல இடது பக்கம் இருக்க மண்டபத்தை பற்றி பார்த்துடுவோம். இந்த மண்டபத்தின் பெயரே அதை விட ஆச்சரியம். ஏன்னா ரங்கநாயக்க மண்டபம் அப்படின்னு பெயர். ரங்கநாயக்கனா, கொஞ்சம் தமிழ் பெயர் மாதிரி இருக்கே சுவாமி அப்படின்னா இதுக்காக சொல்கிறேன். திருமலையே ஒரு காலத்தில் தமிழகத்தின் வட எல்லையாக தான் இருந்தது. வட திருவேங்கடம்னு சொல்லி தான் வட எல்லையாக தான் திருவேங்கடம் இருந்தது. அது இப்போ வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. நான் இப்போ தெலுங்கு தமிழ் பிரச்சனைக்காக சொல்ல வரலை. திருமலைக்கு மேலே நிறைய இடங்கள் வந்து இன்றும் தமிழ் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. ராமானுஜர் பல கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். அனந்தாழ்வான் பல கைங்கரியங்கள் பண்ணதுனால அந்த இடமே இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து தமிழ் பெயரே இருக்கு. அதே போல இங்க இருக்கிற மண்டபத்துக்கும் ரங்கநாயக்க மண்டபம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல தான் பெயர் வச்சிருக்கா. அதுவா தெலுங்குல கூப்பிடும் போது ரங்கநாயக்குல மண்டபம்னு பெயர் மாத்திக்கிறா. ஆனா ஒரிஜினலா தமிழ் பெயர் ரங்கநாயக்க மண்டபம்னு. சரி சாமி, தமிழ் பெயர் இருந்துட்டு போதே அப்படின்னா அதை விட முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆச்சரியமான பகவான் இந்த மண்டபத்தில் வந்து இருந்திருக்கார். என்ன சாமி போட்டு குழப்பறேள் அப்படின்னா, தமிழகத்தினுடைய நடு மத்தியில் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் ஆச்சரியமான பெருமாள் 2 காவேரி மத்தியத்தில் காவிரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷக பிரத்யக்ஷம் பரமம் பதம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் ரங்கராஜன் அந்த பெருமாள் திருமலையில் வந்து இருந்திருக்கார் சில ஆண்டுகள். என்ன சுவாமி, முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் கனெக்ஷன் போடுறேளே. ரங்கநாதன் எங்கேயோ தமிழகத்தில் இருக்கார். நீங்கள் சொல்கிற திருவேங்கடம் எங்கேயோ ஆந்திர பிரதேசத்துக்குள்ளே இருக்குது.
எப்படி அந்த பெருமாள் இங்கேருந்து அங்கே வந்தார் அப்படின்னு கேட்டால் அதனுடைய கதையைத்தான் ரொம்ப விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு படம் மாதிரி போட போகிறேன். அதாவது உங்கள் அகக்கண்ணில் உங்களுடைய மனத்திரையில் ஒரு படம் ஓட போகிறது. அந்த படத்தை நீங்கள் அப்படியே கண்ணை மூடின்னு ஒழுங்காக அப்படியே கேட்டுட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன்னா உங்களுக்கு அந்த காட்சிகள் அத்தனையுமே உங்களால் இமேஜின் பண்ணிட்டு உங்களுடைய கிரியேட்டிவிட்டியினால் அந்த காட்சிகளை உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் நிறுத்தலாம். எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் தங்கள் உயிரையே கூட தியாகம் பண்ணி நமக்காக பெருமாளை ரட்சித்து கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம்னா அவ்வளோ ஈஸியாக போயிட்டு வரோம், அவ்வளோ சுலபம். இப்போ ஸ்ரீரங்கம் போனோன்னா சட்டுன்னு ஒரு கார் எடுத்து இல்லை ஒரு பஸ் எடுத்துனா போயிட்டு வந்துடலாம். உள்ளே போய் டிக்கெட்டை வாங்கினா கிடுகிடுன்னு போய் பெருமாளை சேவிச்சுனா கிடுகிடுன்னு வெளில வந்துடலாம். திருமலைனா உடனே ஆன்லைனில் ஒரு புக்கிங்கை போடு, ஆந்திரா டிராவல்ஸை சொல்லு, அந்த டிராவல்ஸை சொல்லு, டப்புன்னு போய் தர்ஷனம் ஆச்சா அப்படின்னா லட்டை வாங்கினாமல் வெளியில் வந்தோமான்னு இருக்கோம். ஆனால் இந்த நிலைமைக்கு நம்ம வரத்துக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் எவ்வளோ பாடுபட்டிருக்கா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சமாவது நினச்சி பார்க்கணும். அது நினைக்கிறதுக்கு நமக்கு விஷயம் வேணாமா? அந்த விஷயத்தை தான் இன்றையிலிருந்து சொல்ல தொடங்குகிறேன். அதுதான் திருமலையில் திருவரங்கன். 1323ஆம் ஆண்டு தமிழகம் ஒரு பெரும் பேரழிவை சந்தித்தது. என்னன்னா, துருஷ்கர்கள் படையெடுத்து வந்தா. முகலாயர்கள்னு சொல்லப்படக்கூடிய துருஷ்கர்கள் தமிழகத்தின் மீது பல பகுதிகளாக படையெடுத்துண்டு வந்தா எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளானோம். அதில் ஸ்ரீரங்கத்தில் பங்குனி மாதம், பங்குனியில் பிரம்மோற்சவம்னு ஒன்று கொண்டாடுவா. ஸ்ரீரங்கத்தில் ஆதி பிரம்மோற்சவம்னு சொல்லுவா. அதுக்கு அதில் தான் முக்கியமான திருவிழாவா சேர்த்தி உற்சவம் நடக்கும். பங்குனி உத்திரம் பெருமாளுக்கும் தாயாருக்குமாக சேர்த்தி உற்சவம். ஒரே சிம்ஹாசனத்தில் ரங்கநாச்சியாரும் ரங்கநாதனும் ஒரே ஏக்க சிம்ஹாசனத்தில் காட்சியளிப்பாள். வருஷத்துக்கு ஒரு நாள் சில மணி நேரங்கள் மட்டும்தான். எப்போவுமே நீங்கள் ரங்கநாதர் கோவில் நீங்கள் ஸ்ரீரங்கம் போனேன்னா ஸ்ட்ரெயிட்டாக தெற்கு வாசலே நுழைஞ்சேன்னா பெருமாள் இருப்பார். பெருமாள் மட்டும்தான் அங்கே இருப்பார். முன்னாடி அந்த உற்சவர் திருமேனி நம்பெருமாள் இருப்பார். நீங்கள் சுற்றி பின்னாடி பார்த்தா தான் தாயார் சன்னதி இருக்கும். ரங்கநாச்சியார் சன்னதின்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல தாயார் மட்டும் இருப்பா. தாயார் உற்சவ விக்கிரகம் மட்டும் இருக்கும். எப்பொழுதுமே நம்பெருமாள் தாயாரோட சேர்த்தி இருக்காது. 2 பேருக்கும் ஒரே டயத்தில் உற்சவம் இருக்காது. 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துலாம் காட்சி அளிக்க மாட்டா ஸ்ரீரங்கத்தில். ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு மட்டும்தான் பெருமாளும் தாயாரும் பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்துண்டு காட்சி அளிப்பா. அந்த ஆச்சரியமான உற்சவம் பங்குனி பிரம்மோற்சவத்தை 9ஆம் திருநாள் நடக்கும். அதற்கு முந்தைய திருநாள் 8ஆம் திருநாள் பெருமாள் எல்லக்கர மண்டபம்னு சொல்லி ஒரு மண்டபத்துக்கு போயிட்டு வருவார். கொஞ்சம் தூரம், அது ஸ்ரீரங்கத்திலேயே தான், ஆனால் கொஞ்சம் தூரம் போகணும். எல்லைக்கரை மண்டபம்னு பேர். அப்படி 1323ஆம் ஆண்டு பெருமாள் எல்லக்கர மண்டபம் போயிருந்த பொழுதுதான் யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நடந்தது. என்னன்னா, துருஷ்கர்கள் ஸ்ரீரங்கத்தை நோக்கி படையெடுத்துட்டா. எதுக்கு சுவாமி? ஸ்ரீரங்கத்தில் என்ன இருக்குன்னா, நம்ம போனால் அங்கே ரங்கராஜன் இருக்கான், பகவான் இருக்கான்னு பார்க்குறோம். அவள் என்ன தெரியுமா பாப்பா? ஐயோ, தங்கம் இருக்கே, வைரம் இருக்கே, வைடூரியம் இருக்கே, மாணிக்கம் இருக்கே, இதைத்தான் அவள் பாப்பா. அந்த விக்கிரகத்தை நம்ம பெருமாளாக பார்க்குறோம், அவள் அதை தங்கமாக பார்க்குறா. இதுதான் வித்தியாசம். நாங்கள் புஸ்தகத்தில் படிச்சிருக்கோமே சுவாமி, அக்பர், பாபர், ஹுமாயூன், அவுரங்கசீப்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தா, அவள்லாம் நாடை எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணா, பல கட்டிடங்கள்லாம் கட்டினா, ரோடை போட்டா, மரம் நட்டான்னு அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்கே சுவாமின்னா, முக்காவாசி ஹிஸ்ட்ரி பூசி முழுகப்பட்டதே. ஒரிஜினல் வரலாறுங்கிறது இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுண்டாதான் உண்டு. எப்படி நம்மளுடைய தமிழகத்தின் மீதும் இந்த கோவில்கள் மீதும் படையெடுத்து தரமட்டமாக்கி எல்லா கோவில்களையும் இடித்து தள்ளி எவ்வளோ சேதப்படுத்தியிருக்கா
எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கா. நம்மளாம் கோடிக்கணக்காக வச்சுட்டு இருந்தோம். நகைகள்லாம் இப்போ பார்க்குற கோவில் நகைகள்லாம் ஒன்றுமே இல்லை சுவாமி. ஒரு 10ல் 1 பங்கு கூட நமக்கு கிடையாது. இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி 100 மடங்கு 200 மடங்கு நகைகள்லாம் வச்சுட்டு இருந்தோம். அப்படியே தங்கமும் வெள்ளியும் விளையாடுமாம். அவ்வளோ செழுமையாக இருந்த நாட்டை சீர்குலைச்சது இந்த முகலாயர்களுடைய பெரும் பணி. அந்த பணியை ஸ்ரீரங்கத்தில் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. உயர்ந்த கைங்கரியம் பாருங்க. ஏன்னா ஸ்ரீரங்கத்துடைய விமானம் பிரணவாகார விமானம்னு சொல்லி அப்படியே தங்கமயமாக இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. போய் சேவிச்சல்னா தெரியும். ஸ்ரீரங்க விமானம் ரொம்ப விசேஷம். இது ஒரு கவிஞர் கூட எழுதியிருக்கார். சூரியனுக்கே கன்ஃபியூஷன் வந்துடுமா, மேருமலையை சுற்றுறோமா ஸ்ரீரங்கத்தை சுற்றுறோமான்னு. ஏன்னா மேருமலை சாஸ்திரப்படி தங்கமாக இருக்கும். சாஸ்திரப்படி சூரியன் மேருமலையை தான் சுற்றி வருவான். ஆனால் ஸ்ரீரங்கமும் இப்படி தங்கமயமாக இருக்கிறதுனால சூரியனுக்கே கன்ஃபியூஷன் வந்துடுமா, யாரை சுற்றணும், மேருமலையை சுற்றுறோமா இல்லை ஸ்ரீரங்கத்தை சுற்றுறோமான்னு. இப்படிலாம் கவிஞர்கள்லாம் பாட்டு எழுதியிருக்கா. அப்படி உயர்ந்தோங்கி இருந்த ஸ்ரீரங்கத்தை அபகரிக்கணும். அதை விட அங்கே இருக்கிற உற்சவர் அழகிய மணவாளன்னு பெயர். ரொம்ப அழகாக பேரழகாக இருப்பார் ரங்கநாதன். அந்த ரங்கநாதனை அபகரிக்கணும். அவர் உள்ளம் கவர் கல்வன். நம்ம போய் இப்போ ஸ்ரீரங்கம் பெருமாள் உற்சவரை சேவிச்சோன்னா நம்மளுடைய மனசு அவரை கவர்ந்துடுவார். நம்ம பார்த்தோன்னே கண்டவரதம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தன் கருமணியேன்னு ஆழ்வார் பாடின மாதிரி நம்ம மனசை அவர்கிட்ட பறி கொடுத்துருவோம். ஆனால் இவாளுக்கு என்ன வித்தியாசம் நமக்கும் இந்த முகலாயர்களுக்கும்னா, நம்ம மனசை கவர்ந்த பெருமாளை அவா கவர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டா. நம்மளும் கவர்வோம், பக்தியால் பெருமாளை கவர்ந்துப்போம். அவா கையால் உண்மையாகவே அந்த விக்கிரகத்தை கவர்ந்து செல்லணும்னு ஆசைப்பட்டு அந்த அழகிய மணவாளன் நம்பெருமாளை போட்டு படுத்தின பாடு கொஞ்ச நஞ்சும் கிடையாது. என்னன்னா இப்போ பிரம்மோற்சவம் 8ஆம் திருநாள் கொண்டாடின்னு இருக்காங்க. முகலாயர்கள் வந்துட்டா, படையெடுத்து வந்தாச்சு, பேரழிவை சந்திக்க போகிறோம், எப்படியாவது பெருமாளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒற்றர்கள் மூலமாக செய்தி வந்துடுத்தோ. பெருமாள் எல்லக்கர மண்டபத்தில் இருக்கார். அப்போதான் மக்கள் எல்லாருமே மின்னல் வேகத்தில் செயல்பட்டா. நினச்சி கூட பார்க்க முடியாது சுவாமி. ஏன்னா அவளுக்கு அங்கே இருக்கிற பெருமாள் சாக்ஷாத் ரங்கநாதன் அப்படிங்கிற அந்த பக்தி வேரூன்றி இருந்தது. எனவே தங்கள் உயிர் கூட முக்கியம் இல்லை, ரங்கநாதனை தான் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துண்டு எத்தனையோ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், எத்தனையோ பெரிய ஆச்சாரியர்களும் சரி, கீழ்மட்ட ஊழியர்களும் சரி, அத்தனை பேரும் ஒன்றிணைஞ்சு மின்னல் வேகத்தில் செயல்பட்டா அந்த இடத்துல. அப்படி என்னவா செயல்பட்டா, அதனால நமக்கு எப்படி அந்த ரங்கநாதன் கிடைச்சான் அப்படிங்கிறதெல்லாம் மேலே நம்ம பார்க்க போகிறோம். நாளை சந்திப்போம்.